வந்து பலாக்கா 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு 2யும் போட்டு பலாக்கா பிரியாணி செய்ய போகிறோம் இன்றைக்கி. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நான் இப்போ வெங்காயம்லாம் உரிச்சிட்டு தூசியெல்லாம் அப்படியே போட்டு போயிட்டேன். நான் க்ளீன் பண்ணலை. கிச்சனே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்த கோலத்தில் தான் இருக்குது. எங்கள் அம்மா தான் எப்போ பார்த்தாலும் பலாக்காவை அரிஞ்சு வேக வச்சு தான் கொடுப்பாங்க. வேக வச்சு கொடுத்துட்டு அந்த வேலையெல்லாம் அவங்க செஞ்சுருவாங்க. நான் இப்போ பார்த்துக்குவோம் பாக்கியெல்லாம். அம்மா இப்போ அரிஞ்சிட்டு இருக்காங்க பலாக்காவை. என் தம்பி இந்த பாப்பாவும் ஒன்று இருக்காங்க. 2 பேரும் வீடியோ எடுக்க விட்றதே இல்லை. டிஸ்டர்ப் பண்ணியே மனசில் சாகடிக்குதுங்க 2 சேர்ந்து. பொழுதனைக்கு ஒரு வீடியோ கூட எடுக்க விட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கள் பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டுனா ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ தான் 2 மாதம் வேறு லீவ் கூட போகிறாங்க பாருங்க. அதாவது கட் பண்ணி போட்டிருக்காங்க. இதை வேக வைக்கிறது. இன்னைக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இங்கே பாருங்கள் புதினா வந்து 5 ரூபாய்க்கு கொடுக்கணும். 5 ரூபாய்க்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது 10 ரூபா புதினா. பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு, இந்த பலாக்காய் இருக்குது பாருங்க, அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேக வைக்கலே பார்த்து சாப்பிடுவாங்க எடுத்து. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பலாக்காயில் ஒரு பொரியல் கூட செய்வாங்க பார்த்துக்குங்க. நான் உங்களுக்கு ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரெசிபி வீடியோ போடுறேன். பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, அடுப்பில் தான் நம்ம செய்கிறோம். ஊற்று ஓகே, அடுப்பில் தான் செஞ்சுட்ருக்கோம். அடுப்பை பாருங்கள், நல்லா தகன்னு எரியுது. ஒரு என்ன கூட ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கிவிங்க நல்லா எண்ணெயில். எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கணும். அடுத்தது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 3யும் போட்டு நல்லா வதக்கிங்க. லைட்டாக வந்து சீக்கிரம் வதங்கணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக ஒரு சால்ட்டு கொஞ்சம் போட்டுங்க. 1 பிஞ்ச் போட்டுக்கோங்க போதும். ஏன்னா அப்புறம் மறந்துட்டு போட்டுட்டிங்கன்னா உப்பு ரொம்ப அதிகமாகிடும். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். தக்காளியெல்லாம் நல்லா வந்து மசிஞ்சிடணும். வெங்காயமும் நல்லா வதங்கிடணும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கறியை போட மாட்டோம். கறியை போட்டு நல்லா வதக்கி விடணும். அந்த பச்சை வாசனை போகணும். பார்த்தீங்கன்னா இது 1/2 கேஜி தான். நம்ம பலாக்கா மூசு சொல்லுவோம்ல, அதுதான் இப்போ வந்து இதில் போட போகிறோம். வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பலாக்காய் பிஞ்சு இருக்குல்ல, அது நல்லா அடுப்பை பாருங்கள் எப்படி திடுன்னு எரியுது. அடுப்பில் சமைக்கிறதே ஒரு டேஸ்ட்டு தான். பார்த்தீங்கன்னா கறியை போட்டு நல்லா வதக்கிடணும். அந்த பச்சை வாசனை போகணும். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, நல்லா வாசனைக்கே செமையாக தூக்கும். ஏன்னா அந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சோம் பாருங்கள், அதிலே போட்டு அரைச்சி எல்லாத்தையும் கொட்டிட்டோம். பார்த்தீங்கன்னா பலாமூசை வந்து உள்ளே போட்டு நல்லா அதையும் போட்டு வதக்கி விட்டுருங்க. அது நல்லா வேக வச்சாச்சு, இருந்தாலுமே அதை போட்டு நல்லா வதக்கணும். லைட்டாக மிளகாத்தூள், ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டுக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். மிளகாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா 3யும் போட்டுறோம். இந்த நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. ஏன்னா கேமரா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஏன்னா ரெக்கார்டு ஃபுல்லாகிடுச்சு போல். அதனால் பார்த்தீங்கன்னா ஏன் நான் அப்படி பேசுனேன்னா, வாயில் அந்த பிளாமூஸ் இருக்குல்ல, அது வேக வச்சு கொஞ்சம் சாப்பிட்றதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் வாய்ச்சி கொஞ்சம் டல்லாகிட்டு. இப்போ கொதித்தோன்னா அரிசியை நம்ம போட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா மத்தியானம் பிரியாணி, தயிர் பச்சடி, இதில் வந்து நம்ம பலா மூசு இருக்கு பாருங்கள், அது போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கறி போட்டிருக்கோம். கறியே எனக்கு காணும் பாருங்க, ஒன்றுமே காணும். கறியை தேடுறேன். கறியே போடலை பாருங்க. இந்த பாருங்க, ஒரு பீஸ் தான் கிடக்கு. ஆனால் இருக்குது, 1/2 கிலோ வாங்கினோம்.